ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி, ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆனியன் நல்லா வதங்கினோன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனை அதை போட்டுடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. பாதி வெந்துட்டுருக்கோம். இப்போது தக்காளி சேர்த்துடலாம். நான் பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போது குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது டேபிள் ஸ்பூன். இது கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நான் கொஞ்சம் கிரேவியாக செய்யறதால 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம் தண்ணி. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா மூடிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.